தங்கமான மாப்பிள்ளை. தம்பி பெண்ணின் வளகாப்பிற்கு மனைவியுடன் வந்திருந்தார் ராஜன். வளகாப்பு வைபவம் முடிந்து சாப்பாடு பந்தி நடக்க சுறுசுறுப்பாக ஓடி ஓடி பரிமாறும் தம்பி மாப்பிள்ளை பார்த்தபடி அமர்ந்திருந்தார். என்னங்க, என்ன யோசனை? நம் பொண்ணு லதாவுக்கு இந்த மாதிரி விசேஷம் எப்போ வரப்போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க தானே? கூடிய சீக்கிரம் அவ்வளோ நல்ல செய்தி சொல்ல போறா பாருங்களே. பார்வதி கணவனிடம் சொல்ல, அது இல்லை பார்வதி, அங்கே பாரு, தம்பி மாப்பிள்ளைய மாமனாவிடம் இல்லாமல் எல்லா வேலைகளையும் உரிமையோடு இழுத்து போட்டு செய்கிறாரு. என் தம்பியும் நம்ம போல் ஒரு பெண்ணை தான் வச்சிருக்கிறான். ஆனால் அவனுக்கு அமைஞ்ச மாப்பிள்ளை அவன் மனசை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஒரு நல்ல மகனாகவும் இருக்காரு. நம்ம மாப்பிள்ளைய நினைச்சு பாரு, 4 வார்த்தை கூட நம்ம கிட்ட பேசாமல் ஒதுங்கி போகிறாரு. ஃபோனில் பேசினா கூட நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுட்டு அடுத்த நிமிடமே இருங்க உங்கள் மகக்கிட்ட கொடுக்குறேன்னு லதா கிட்ட கொடுத்துட்றாரு. மனைவி அமையிறது மட்டும் இல்லை, மாப்பிள்ளை அமையிறதுக்கும் கொடுத்து வச்சிருக்கணும். என்னங்க நீங்கள், நம்ம மாப்பிள்ளையை நாமளே குறை சொல்லலாமா? அது அவரோட சுபாவம். நம்ம பொண்ணு வச்சு சந்தோஷமாக வாழ்கிறாரு இல்லையா, அது நமக்கு போதாதா? நம்மக்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கிறதா முக்கியம். என் மகள் சந்தோஷமாக இருக்கா, எனக்கு அது போதும் என்று கோபமாக சொன்னாள். நமக்கு ஒரு மகன் இருந்திருந்தா எனக்கு இந்த நினைப்பு வந்திருக்காது பார்வதி. ஒரே மகளை பற்றி வச்சுருக்கோம். வந்திருக்க மாப்பிள்ளை என் தம்பிக்கு அமைந்தது போல உரிமையோடு பழகுறாரா, அமைஞ்சிருந்தா நல்லா இருக்குமேன்னு மனசு நினைக்குது. என் மனசில் இருப்பதை உங்ககிட்ட சொல்லாமல் வேறு யார்கிட்ட சொல்ல முடியும்? அதுக்கு ஏன் கோவப்படுற? அதற்குள் அவர்கள் சாப்பிட அழைக்க பந்தியில் அமர்ந்தன. மாமா வந்து சாப்பிடுங்க, நேரமாச்சு, மீச்ச வேலைகளை அப்புறம் கவனிக்கலாம். உள்ளே வேலையாக இருந்த தம்பியை அவனது மாப்பிளை கையை பிடித்து அழைத்து வந்து பந்தியில் உட்கார் வைப்பதை கவனித்தார் ராஜன். மகள் வீட்டுக்கு போயிருக்கும் சமயத்தில் சாப்பிட்டீங்களா மாமான்னு கூட கேட்காமல் உங்கள் அப்பா சாப்பிட்டாச்சான்னு மகளிடம் கேட்கும் தன் மாப்பிள்ளையின் நினைவு வந்தது. என்னங்க, கம்பெனி வேலை விஷயமா அமெரிக்கா போக போகிறதா சொன்னீங்களே, எப்போ போகணும்? அடுத்த மாதம் முதல் வாரத்தில் கிளம்புற மாதிரி இருக்கும் பார்வதி. நீங்கள் போயிட்டு வர 1 மாதம் ஆகும். அது வரைக்கும் ஏன் தனியாக இருக்கணும்? பெங்களூருக்கு வந்து எங்களோட இருமாண்டு லதா கூப்பிட்றாங்க. உன் மகதானே கூப்பிட்டா, உன் மாப்பிள்ளை உன்னை வர சொன்னாரா? இதை பாருங்க, அவர் தான் லதா கிட்ட சொல்லி மாமா அமெரிக்கா போகும் சமயம் அத்தையை இங்கே வர சொல்லுன்னு சொல்லியிருக்காரு. புரியுதா? ஏன் அதை உன் மாப்பிள்ளை நேரடியாக உன்கிட்ட சொல்ல மாட்டாரா? உங்களை மாதிரி என்னால் எல்லாத்துலேயும் குறை கண்டுபிடிச்சிட்டு இருக்க முடியாது. நீங்கள் துரியோதன் பார்வை பார்க்குறீங்க, அதனால் பார்க்குற எல்லாத்துலேயும் குறை தான் கண்ணில் படுது. முதலில் உங்கள் பார்வையை மாற்றுங்க. அப்பப்பா உன் மாப்பிள்ளை பற்றி ஒரு வார்த்தை கூட பேச விட மாட்ற. சரி சரி, நீ தாராளமாக போய் உன் மக வீட்டில் இருந்துட்டு வா. நீயும் என்ன மாதிரி குறை சொல்ல போகிற பாரு. நிச்சயமாக நான் அப்படி சொல்ல மாட்டேன், போதுமா? ராஜன் அமெரிக்கா புறப்பட்டு செல்ல பார்வதி மகள் வீட்டுக்கு வந்தாள். அமெரிக்காவில் இருக்கும் ராஜனுக்கு மகளிடமிருந்து ஃபோன் வர, என்னம்மா லதா, எல்லாரும் சௌக்கியமா? அம்மா நல்லா இருக்காங்களா? அப்பா, அம்மாவுக்கு ஒரு சின்ன விபத்து, பாத்ரூமில் வழுக்கி விழுந்து காலில் லேசான ஃப்ராக்சர், ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி ஆப்ரேஷன் செய்திருக்கோம்ப்பா. ஐயோ, என்னம்மா சொல்கிற? பார்வதிக்கு என்ன ஆச்சு? பதட்டத்துடன் கேட்க, அப்பா ப்ளீஸ்ப்பா பயப்படாதீங்க, தொட எலும்பு லேசாக முறிஞ்சிருக்கு, மற்றபடி ஒன்றும் இல்லை, பதறாமல் புறப்பட்டு வாங்கப்பா. அம்மாவை பத்திரமா பார்த்துக்கம்மா, நான் உடனே புறப்பட்டு வரேன். ஃபோனை வைத்தவர் இப்படி இக்கட்டான சமயத்தில் கூட மாப்பிள்ளை கூப்பிட்டு என்னிடம் ஆறுதலான வார்த்தை பேசவில்லையே என அவர் மனம் நினைக்க தான் செய்தது. ஆஸ்பத்திரியில் நுழைந்தவரை நோக்கி வந்தாள் லதா. அம்மா இங்கே எப்படி இருக்கா? கண் கலங்க கேட்கும் அப்பாவை பார்த்து, அம்மாவுக்கு ஆப்ரேஷன் நல்ல விதமாக முடிஞ்சது, வாங்க பார்க்கலாம். கையை பிடித்து அழைத்து சென்றால் ஐசியூ வாசலுக்கு வந்தவள், அப்பா ஒரு நிமிடம், நான் சொல்கிறத பதட்டப்படாமல் கேளுங்க. அம்மாவுக்கு காலையில் அடிப்படலை, ஹார்ட் அட்டாக், உடனே ஆப்ரேஷன் செய்யணும், இல்லாவிட்டால் உயிர்க்கே ஆபத்துன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் நேரம் கடத்தாமல் அதற்கான ஏற்பாடு செய்து ஆப்ரேஷன் நல்ல விதமாக முடிஞ்சு அம்மா ஆபத்தான கட்டத்தை தாண்டிட்டாங்க. ஐசியூவில் தான் இருக்காங்க. இன்னும் 2 நாளில் வார்டுக்கு மாற்றிடுவாங்க. பயப்பட ஒன்றும் இல்லைப்பா, அம்மா பிழைச்சிட்டாங்க. அப்படியே இடிந்து போய் நின்று விட்டார் ராஜன். என்னது, பார்வதிக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது? ஐயோ கடவுளே, என் மனைவி என்னை விட்டு போக பார்த்தாளா? பேச வார்த்தை வராமல் தன்னையே பார்க்க அப்பாவை ஆறுதல் படுத்தினாள் லதா. படுக்கையில் கண்மூடி படுத்திருக்கும் மனைவியின் கைகளை பிடித்து கண்ணீர் விட்டா. வாங்க, நீங்கள் தான் அவரோட கணவரா? உங்கள் மருமகன் நீங்கள் அமெரிக்கா போய்க்கிறத சொன்னார். சரியான சமயத்தில் தேவையான ஏற்பாடுகளை செய்து உங்கள் மாப்பிள்ளை உங்கள் மனைவியை காப்பாற்றிட்டாரு. ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிச்சாச்சு. இனி பயப்பட ஒன்றும் இல்லை. உங்கள் மாப்பிள்ளை தான் உங்கள் மனைவியை காப்பாற்றிட்டாரு. ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிச்சாச்சு. இனி பயப்பட ஒன்றும் இல்லை. உங்கள் மாப்பிள்ளை தான்
கடல் கடந்து இருக்கிற உங்ககிட்ட உண்மையை சொன்னால் நீங்கள் பதட்டப்பட்டு தனிமையில் இருக்கிற உங்களுக்கு ஏதும் ஆகிவிடக்கூடாதுன்னு சமயோஜிதமாக வேறு காரணம் சொல்லி உங்களை வர வச்சதா சொன்னார். தைரியமாக இருங்க, ஏன் கண் கலங்குறீங்க? இப்படி ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும். நம்ம இது உண்மையான பாசம் வைத்திருக்கிற உறவுகளை இந்த மாதிரி இக்கட்டான சமயத்துக்கு தான் புரிஞ்சுக்க முடியும். யூ ஆர் லக்கி. டாக்டர் சொல்ல நன்றியுடன் அவரை பார்த்தார் ராஜன். மகளுடன் அறையை விட்டு வெளியே வர உள்ளே நுழைந்த லதாவின் கணவர், மாமா வந்தாச்சா? விவரம் சொன்னியா? அத்தைக்கு ஒன்றும் இல்லை, ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சுது, கவலைப்படாதீங்கன்னு சொன்னவன், லதா நீ அப்பாவை அழைச்சிட்டு வீட்டுக்கு போ, அவர் ஓய்வு எடுக்கட்டும், நான் ஆஃபீஸ் ஒர்க் முடிச்சுட்டு வந்துடுறேன், இங்கே இருந்து அத்தையை கவனிச்சுக்கிறேன். இரண்டொரு வார்த்தைகள் பேச்சை முடித்து ஐசிவை நோக்கி செல்ல உரிமையோடு நெருங்கி பழகி வந்தாலும் பேசுவதாலும் மட்டும் அன்பை வெளிப்படுத்த முடியும் என்பதில்லை. உள்ளார்ந்த பிரியமும் பாசமும் மனதில் இருந்தால் ஒதுங்கி இருப்பதும் அன்பின் வெளிப்பாடுதான் என்பதை புரிந்து கொண்டவராக தன் மகனாக உரிமையோடு செயலாற்றும் மாப்பிள்ளையிடம் மானசீகமாக மன்னிப்பு கேட்டார் ராஜன். இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.